அனைத்து இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தொடர் போராட்ட அறிவிப்பினுடைய அங்கமாக இன்றைக்கு நாடு தழுவிய முழு அடைப்பு பல்வேறு பிரிவு மக்களுடைய ஆதரவோடு எதிர்கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகள் அனைத்து இயக்கங்களுடைய ஆதரவுடன் வெற்றிகரமாக நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அறிவித்த 30 சங்கத்தினுடைய தலைவர்கள் யார் யார் என நமக்கு முகம் தெரியாது. ஊடகங்கள் பெரிய சீக்கியர்கள் மூலமாக காட்டிக்கிட்டு, ஆனால் அதில் கர்நாடக விவசாயிகள் போயிருக்கிறாங்க, உத்தரப்பிரதேச விவசாயிகள் போயிருக்கிறாங்க, ராஜஸ்தான் விவசாயிகள் போயிருக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய சங்கங்கள் போய் இறங்கியிருக்கிறாங்க. முதல் ஏற விட ரயில்வே ஸ்டேஷன் கைது பிடித்து அனுப்பிட்டா அப்புறம் டிக்கெட் எடுத்து போனாங்க, அப்பையும் தடுத்தான். அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி போல இந்த தமிழ்நாடு அரசு, மோடி அரசு என்ன சொன்னாலும் அதை வாய்ப்புத்தி அமலாக்கக்கூடியதாக இருக்கிறது தமிழ்நாடுடைய எடப்பாடி அரசு. டெல்லி போராட்டத்துக்கு டெல்லிக்குள்ளே அனுமதிக்காத வேலையை மோடி அரசு செய்கிறது. நீ உள்ள விடலைன்னா டெல்லி வாசல்களை எல்லாம் நாங்கள் அடைக்கிறோம் என போராட்டக்குழு அறிவித்ததனுடைய விளைவு, நீங்க சரி உள்ள போகலாம். லட்சக்கணக்கான பேர் உள்ள வந்துட்டாங்க. இவர் ஏதோ ரொம்ப அப்படியே பெருந்தன்மையா உள்ள நீங்க போகலாம் சொல்ற மாதிரி மிகப்பெரிய பெட்டிகள், சரக்கு ஏற்றுற பெட்டிகளை போட்டு மறிச்சிருந்தா கடைகள் நிறைய இருந்துச்சு. ஏதோ பூச்சியை தள்ளிவிடுற மாதிரி விவசாயிகள் அதையெல்லாம் தள்ளி விட்டுட்டு, மழையில பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டெய்னரை தள்ளி விட்டு போய் ஓரமா விட்டுட்டு சிமெண்ட் பேரிகார்டுலாம் வச்சிருக்காங்க. கம்பி பேரிகார்டு மட்டும் இல்லை, சிமெண்ட் பேரிகார்டு எல்லாத்தையும் தலையை தள்ளிட்டு உள்ள வந்துட்டாங்க. கம்மி அடிக்கிறாங்க. சாதாரணமா தண்ணியை பிடிச்சிருந்தது வேற, தூரத்தோட தண்ணியை பிடிச்சிருந்து திட்டமிட்டு பிடிச்சிருந்து டெல்லியினுடைய காவல்துறைக்கு, மோடியினுடைய காவல்துறைக்கு கைவந்த கலை. அதை ஒரு சீக்கியத்தை பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை ஏதோ நெஞ்சல் குட்டிக்கிட்டு வாங்குற மாதிரி வாங்கிட்டு நிற்கிறாங்க. அனைத்து தடைகளையும் தாண்டி இன்னைக்கு லட்சக்கணக்கான விவசாயிகள் ட்ரக்ல 6 மாதத்திற்கு தேவையான உணவோடு டெல்லியில போய் உக்காண்டான். என்ன பிரச்சனை? பஞ்சாபியர்களுக்கு பிரச்சனையா? சீக்கியர்களுக்கு மட்டுமே பிரச்சனையா? பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் மட்டுமே லட்சக்கணக்கான பேர் குவிந்திருக்கிறார்கள். நீங்க நேற்று ராஜஸ்தான்ல இருந்து வண்டிகளே நடந்து கிளம்பிட்டாங்க, டிராக்டர்கள் வந்து இறங்குறாங்க. கர்நாடகாவில இருந்து ஒரு கணிசமான எண்ணிக்கை விவசாயிகள் அங்க போயிருக்கிறாங்க. ஏதாவது என்ன நடந்துட்டு சீக்கிரம் போராட்டம் அப்படின்னு நம்மளை கொள்ள வைக்கிற வேலையை இந்த அரசும் டிவியும் செய்யலாம். இதனுடைய விளைவு இது இந்தியா முழுவதும் அமலாக போகிற 3 வேளாண் சட்டங்கள், ஒரு மின்சார திருத்த சட்டம், 4 சட்டங்களுக்கு எதிராக நடைபெறுகிற போராட்டம். அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, இதனை திரும்ப எடுக்கலைன்னா நான் ஊர் திரும்பறதா இல்லை, நீ திரும்ப பெரு. அவன் அதை திருச்சிறேன்றான், இவர் திருச்சிறேன்ற பேச்சுவார்த்தைக்கு முதல்ல 5 விவசாய சங்கம் வாங்கினாங்க. 5 விவசாய சங்கமா? நாங்கள் கிட்டத்தட்ட 50 விவசாய சங்கம் இருக்கோம். 30 விவசாய சங்கம். அடுத்து உள்ள நுழையும் பொழுது யோகேந்திர யாதவ் இந்த விவசாய போராட்ட குழுவில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற யோகேந்திர யாதவ், அவரை உள்ள நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு தான் மோடி அரசு பேச்சுவார்த்தை. அவர் வந்தால் நாங்கள் வர இல்லாட்டி வரலேன்ட்டாங்க. ஆக இடதுசாரி விவசாய சங்கங்கள், அது தவிர போராட்டக்குழு, விவசாய போராட்டக்குழுவுடைய ஒருங்கிணைப்பாளர்கள், இன்னும் பல்வேறு விவசாய சங்கங்கள் உள்ளடக்கிய 30 விவசாய சங்கங்களோடு இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு போடுறேன் மத்தியானம், சாப்பாடு வேணாம், ஒரு வெங்காயம் வேணாம், நாங்கள் கையோடு கொண்டாந்து உட்காந்துருக்காங்க. ஏன்னா அங்கே போயிருக்கிறத நாகரிகமாக உட்காந்து பொலைட்டா பேசுகிற இந்த ரொம்ப பேச்சுவார்த்தைக்குன்னு பேர் கொண்டு தொழிற்சங்க தலைவர்கள் இருப்பாங்க. பேசுறதுலேயே ஒரு டேபிள் போட்டுருப்பான். அப்படிலாம் இல்லை விவசாயி.
வெட்டணும் பேசு, திரும்ப வாங்குறியா இல்லை நாங்கள் எந்திரிச்சு போவோம் என்று கேட்கிற விவசாய சமூகம் அதனுடைய தலைவர்கள் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க, விடாப்பிரியாக உட்கார்ந்துருக்கிறாங்க, முடியாதுன்றாங்க. பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த நாள் கிட்டத்தட்ட 200 அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பு உருவாயிருக்கிறாங்க. அதான் பதிவு உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த போராட்டம் இன்றோடு முடியக்கூடிய அடையாள போராட்டம் இல்லை. ஏன்னா இது இந்தியா முழுவதையும் விவசாயத்தை கார்பரேட் முதலாளிகளுக்கு, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு திட்டம். காங்கிரஸ் கட்சி அவருடைய ஆட்சியை கொண்டு வந்த திட்டங்கள் நமக்கு பல்வேறு மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அது விவசாய பாதுகாப்பு சட்டம் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு அதை தான் கையில் வச்சுருக்காங்க. முழுக்க சொல்றா இடைத்தரகர் தேவையில்லை, நீ எங்க வேணாலும் போயிட்டு நீ எங்க வேணாலும் வாங்கிக்க அப்படின்னு போல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி அவர் உற்பத்தி பண்ண தக்காளியையும் இங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை கொண்டு போய் பொதுவான கமிஷன் வண்டிகள் கொடுக்குற எதையும் இனிமே இருக்கக்கூடாது. அரசு கொள்முதல் பண்ணாது. ரொம்ப முக்கியமான விஷயம், அரசு கொள்முதல் பண்ணக்கூடிய பொருட்களிலிருந்து விளைவிக்கும். உலக வங்கியினுடைய கட்டளை அதான். உலக தாராளமய சொல்லக்கூடிய கட்டளை, உனக்கு என்ன வேலை அரசாங்கத்துக்கு, இதையெல்லாம் விட்டு வேலை முதலாளி பார்த்துக்குவாங்க. அவன் நேரடியாக வாங்கிக்குவான், அவன் நேரடியாக வச்சுக்குவான். இனி வீதிகளை விற்கக்கூடிய நம்ம அண்ணாச்சி கடைகளுக்கு வேலை கிடையாது. ரிலையன்ஸ் கடை, பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஸ்டோர், இது மாதிரி கடைகள் ஏற்கனவே வந்துருச்சு. இதனுடைய விளைவு விவசாய உற்பத்தியை காலி பண்ணுறது. எப்படி 1930 சோத்துக்கு கையெழுந்தாங்க, பஞ்சம் தலைவிரித்து ஆடியதோ, கப்பல் எப்போ வரும், அரிசி எப்போ வந்து காத்திருந்தாங்களோ, இதெல்லாம் கற்பனை கிடையாது. இதே மண்ணில எழுந்தும் தோடுமாக வாழ்ந்த நம்முடைய தமிழ் சமூகம், இந்தியா முழுவதும் இருக்கிற உழைக்கும் மக்கள் பஞ்சத்திலே சோத்துக்கு அரிசி இல்லாமல் பிச்சை எடுத்த வரலாறு, எளிக்கை தின்ன வரலாறு, கிழங்கு தின வரலாறு என வயலுகளை தின்ன வரலாறுகள் நம்முடைய மண்ணிலே ஏராளமாக இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வரலாறு மீண்டும் வருவதற்காக ஏற்கனவே உங்களுக்கு மீட்டர் எடுக்கிறேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன்னு தமிழ்நாட்டுக்கே சோறு போடக்கூடிய காவிரி படுகையை கிட்டத்தட்ட பாலைவனம் போல ஆக்கிட்டாங்க. கடற்கரை எடுக்கிறேன், காவிரி படுகை எடுக்கிறேன், அங்க உள்ள இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சி வெளியேற்றுறேன்ற பேர்ல இங்க கொண்டு வந்த திட்டங்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு விவசாயிகள் அயராது போராடி இருக்கிறார்கள், இயக்கங்கள் போராடி இருக்கிறார்கள். அதனுடைய விளைவு ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே நாங்க டீச்சர் எடுத்து அனுமதிக்க மாட்டோம்னு கையெழுத்து போட்டாங்க. இன்னைக்கு காவிரி படுகையை நாங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக விவசாயிகளுக்கு கேட்டோங்க கோரிக்கை அறிவிச்சிருக்கிறார் எடப்பாடி. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அங்க பூரா பார்த்தீங்கன்னா இறங்கி இருக்கிறாங்க. வயக்காடு விளைஞ்சிருக்க வயக்காட்டுல ஏசிபியை விட்டு அடிக்கிறான், பைப்பை நான் சொல்ல போறேன்றான். நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தெருக்கு காலப்பட்டு கூட வரப்படமா திட்டுவாங்க. இங்க நாராயணன் கூட 4 ஏக்கர் திருமணிலிருந்து விவசாயத்துக்கு வந்திருக்கேன், அறுவடைக்கு வந்திருக்கேன், களை எடுக்க வந்திருக்கேன், எல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு 20 ஆண்டுகள் முன்னேற ஊழியராக இந்த தாழ்ந்த அவரை நான் வேலை செய்வேன். ஒரு கிராமம் இல்லாம நிறையா நடந்திருக்கோம். கிட்டத்தட்ட கும்பகோணத்துல இருந்து நீங்க கீழே தண்ணியை கன்னியாகுமரி போகும்போது பார்க்கிற, கேரளாவில் பார்க்கிற பசுமை இருக்கிறது, அந்த பசுமையை பார்த்த பூமி தான் வெத்தலையும் வாழையும் கரும்பும் நெல்லும் இப்போது வழிந்த மண் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வெத்தலை விவசாயத்துக்கு தென்காசியை நோக்கியும் இன்னும் வேற மேற்கு மாவட்டங்கள் அனுப்பி போற விவசாயிகளை பார்க்கிறோம். ஓட வந்துருச்சுனாலே குடும்பமாக கேரளாவுக்கு மண்ணுக்கு போகக்கூடிய குடும்பங்களை இன்னைக்கு பார்க்கிறோம். பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்கான ஆதார விலை என்பதை இந்த அரசு ஒத்துக்கொண்டு கொடுக்க தயாராக இல்லை. ஒவ்வொரு அரசும் மறுப்பொழுதெல்லாம் விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான எந்த திட்டமும் இவர்களிடம் கிடையாது. ஆனா 2014 உட்கார்ந்து இருக்கக்கூடிய மோடி அரசு விவசாயிகளை மொட்டையடிப்பது, அவர்களை வீதிக்கு விரட்டுவது, கிராமப்புறங்களை எல்லாம் அவர்களுடைய கார்பரேட் கம்பெனிகளுக்கான தளங்களாக மாற்றுவதை கூட ரொம்ப வெளிப்படையாக பயப்படாம அஞ்சாம செய்யறாங்க. ஏன்னா விவசாயிகளுடைய கடந்த கால வீர வரலாறுகளும் போராட்டங்களையும் விவசாயிகள் மறந்து போனதனுடைய விளைவு. நம்முடைய வீர போராட்டங்கள், தெலுங்கானா வீரமும் பெண்மணி வீரமும் இன்னும் நாடு முழுவதும் நடத்திய வீர தீர போராட்டங்களை
மறைந்துட்டு நாம் இருப்பதனுடைய விளைவு சர்வ சாதாரணமாக ஒரு புறம் சாதிய பிரச்சனைகளை தூண்டுவது, மதவெறி அரசியலை தூண்டுவது, மறுபுறம் பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியாருக்கு அப்படியே தூக்கி கொடுத்துருவது. நம்ம இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கோம், நீயா நானா, நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற சண்டை நடக்கும். சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் நம்முடைய மக்களுடைய பக்தியை வெறியாக மாற்றி அவளுக்கு இருக்கிற இயல்பான பக்தி உணர்வு, அவள் இந்து சாமியை கும்பிடுறது, குலதெய்வத்தை கும்பிடுறது, ராமதெய்வங்களை கும்பிடுறது, பாரம்பரியமாக இருந்த இந்த பக்தியை மதவெறியாக மாற்ற வேலையை ஒரு புறம் செய்வது, மறுபுறம் எந்த பொதுத்துறை இன்னைக்கு கைது பிஎஸ்என்எல் போல காலியாகிறது. லேண்ட்லைனை பூரா திறந்து கொண்டிருக்கிறாங்க. டெய்லி 10 லேண்ட்லைன் வந்து திறந்துறாங்க. செல்லு எல்லா கையிலையும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் கையில் பூரா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து இருக்குது. அதை எந்த பொதுத்துறை நிறுவனம் உயிரோடு எல்ஐசி அப்படியே தூக்கி கொடுத்து வைக்கிறாங்க. இன்னைக்கு எல்ஐசி ஊழியர்கள் போராடி கொடுத்துருக்காங்க. அந்த கிரேடர்ஸ் அது தொழிற்சங்கங்கள் போராடி கொடுத்து அது தனியார் மயம் என்பதை தங்களுடைய தாரக மந்திரமாக கார்பரேட்டுகளை, பன்னாட்டு நிறுவனங்களை ஒழுக்க வைப்பதாக மோடி அரசு மாறி இருக்கிறது. இது ஒரு தாவி கார்பரேட் அரசாக நீங்க மீறி எழுத்துக்கிட்டீங்கன்னா என்ன செய்வான்? வந்த பிறகுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மத்திய குழு தீர்மானங்களை படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. என்ன செய்யணும் என்பதை அந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. இங்கே தனியார் மையம் தலைவரில் தாண்டி ஒரு 17 பேரை மும்பை கொலைகால் வழக்கில் சம்பந்தப்படுத்தி, ஒரு ஆளுக்கு 80 வயசு, ஒரு ஆளுக்கு 90 வயசு, ஒரு ஆள் தண்ணி எடுத்து குடிக்க முடியாது, கை நடுங்கும், ஒரு சின்ன பைப் இருந்தால்தான் குடிக்க முடியும். கடைசியா கைதா இருக்கிற ரோமன் கத்தோலிக்க பாதிரியார் சேன்சன் ஒரு பாதிரியார், அவர்தான் கடைசியா சிறையில் எழுதி போட்டிருக்காங்க. அவர் வயது 83. பேராசிரியர் சாய்பாபா சக்கர நாற்காலியில் தான் வர முடியும். தோழருக்கு எந்திரிச்சு நிற்கிறது எவ்வளவு சிரமப்பட்டது பார்த்தீங்க. சிறைச்சாலையில் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக இருக்கிறார் பேராசிரியர். இன்னும் பார்த்தீங்கன்னா வரவராமன் ஒரு கவி, ஆந்திர கவி, அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். சுகாபரத்வாஜன் ஒரு பெண் வழக்கறிஞர், மனித உரிமை போராளி. இது போல ஒரு 17 பேர். அம்பேத்கருடைய உறவினர் ஆனந்த் ரெட்டும்பே என்கிற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், பேராசிரியர், எல்லாத்தையும் தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டுதான். அதை கண்டித்து அந்த அறிக்கையில பார்க்க போகுது. அது மட்டுமல்ல, ஒண்ணு ஜெயிலுக்குள்ள போடுறான், இல்லாட்டி துப்பாக்கியை கொடுத்து ஆர்எஸ்எஸ் அனுப்புறான். கல்குச்சிய, கௌரி லங்கேஷ, மராட்டியத்தில் நடக்கிற இடதுசாரிகளை, கம்யூனிஸ்ட் கட்சியில் இயங்குகிற தலைவர்களை சுடுவது என்ற வேலையை ஆர்எஸ்எஸ் வெளிப்படையாக செய்கிறான். இது ஏதோ இன்னைக்கு நேற்று ஆட்சி சொன்னதுனால செய்கிற வேலை இல்லை. உங்களுக்கு தெரியும், காந்தியை படுகொலை செய்த, இந்தியாவுடைய விடுதலை பெற்ற இந்தியாவில் படுகொலையை முதலிலே காந்தியை பணியெடுத்த அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ் தான் மோடியினுடைய தாய் பாவம். ஆர்எஸ்எஸ் தான் வழிநடத்துகிறது. ஆர்எஸ்எஸ் தான் இந்த பாரதிய ஜனதாவுக்கு வழிகாட்டுகிறது. யார் முதல்வராக இருக்க வேண்டும், யார் பிரதமராக இருக்க வேண்டும், யார் கல்வி அமைச்சராக இருக்க வேண்டும் என்பதை ஆர்எஸ்எஸ் தீர்மானிக்கிறது. அந்த ஆர்எஸ்எஸ் தொடங்கும் போதே அறிவித்தார். இது புதுசு இல்லை. என்னுடைய முதல் எதிரி இஸ்லாமியர்கள் அறிவித்தார். வெள்ளக்கார ஆண்டு இருக்கான். வெள்ளக்கார எதிரி சொல்ல தயாராக காந்தி போராடி, நம்முடைய மன்னனுடைய வஉசி போராடி கப்பலோட்டிய தமிழன சிறைச்சாலையில 2 ஜீவாதார தண்டனைகளை அனுபவிச்சாரு. இதை வெள்ளையனுக்கு எதிராக நடக்கிற போராட்டத்துல வெள்ளையனை எதிரி என சொல்லல. 1925 இஸ்லாமியர்கள் எங்க எதிரின்னு அறிவிக்கிற ஆர்எஸ்எஸ். 2வதா கிறிஸ்தவர்கள் எதிரின்றான். 3வதாக கோட்பாட்டு ரீதியாக கம்யூனிஸ்டுகள் எங்கள் எதிரின்னு சொல்றான் ஆர்எஸ்எஸ். அது ஆர்எஸ்எஸ் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் கம்யூனிஸ்டுகளையும் எதிரி என அறிவித்து ஆட்சி வருவாங்க. 100 ஆண்டு கால கனவு 1925 இன்னைக்கு வர அவனுடைய கனவு இன்னைக்கு அதிகாரத்தில் உட்கார்ந்து ஒரே ஆட்சின்றான், ஒரே கல்வின்றான், ஒரே வழிபாடு. நான் என்ன சொல்றேன்னா அதை சாப்பிடுறது, என்ன சாப்பிடக்கூடாதுன்னு நீ சாப்பிடணும். அனைத்தையும் தீர்மானிப்பதாக இந்திய அரசு மாறிக்கொண்டிருக்கிறது. இங்கே பல மொழி பேசக்கூடிய தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், வங்காளம், காஷ்மீரம் பேசக்கூடிய பல மொழி பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியனாக இந்திய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இந்திய ஒன்றிய அரசு என்பதை ஒற்றை அரசாக எந்தெந்த ஹிட்லர் மாறியது போல, இத்தாலியில முசோலினி மாறியது போல
ஒரு ஒற்றை சர்வாதிகார அரசாக பாசிச அரசாக உருவாக்குகிறது. நினைச்சதை நினைச்ச உடனே செய்யறான், நினைக்கிறான் 3 மசோதாக்களை கொண்டாடணும்னு அவனே தாக்கல் செய்யறான். மறுநாள் எல்லாரும் கையெழுத்துக்கிறாங்க, ஜனாதிபதி போடுறாங்க. எதை பத்தி யாரையும் பேச தயாரா இல்லை, எதையும் யாரையும் கலந்து பேச வேண்டிய தேவையில்லை. புதிய கல்விக் கொள்கை அப்படிதான், புதிய தேர்வு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நீட்டு, இப்படி ஒன்னா நம்ம தலையில இடி போல மாறி 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 விழுந்து கொண்டிருக்கிறது. இந்த விவசாயம் நாட்டுக்கே சோறு போடக்கூடிய மக்கள், அவர்கள் சீக்கியர்களாக இருந்தாலும் விவசாயிகளாக உணர்ந்த காரணத்தினால், சாதியாக இருக்கலாம், இனமாக இருக்கலாம், ஒரு வர்க்கமாக அவர்கள் தங்களை உணர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் விவசாயத்தை வர்க்கம், நாங்கள் தான் ஊருக்கே சோறு போடுவோம். என்னை அடிக்கிற போலீஸ்காரர்களுக்கு நான் தான் சோறு போடுறேன், என்னைய ஒடுக்கக்கூடிய இந்த அரசு பணியாளர்களுக்கு நான் தான் சோறு போடுறேன்னு இன்னைக்கு அவர்கள் வீதியில் இறங்கியிருக்கிறார்கள். சோழவந்தான், வாடிப்பட்டி ஒன்றியம், வாடிப்பட்டி தாலுகா, மதுரை மாவட்டம். நீங்க தென் மாவட்டங்கள் வந்துட்டீங்கன்னா பெரிய இண்டஸ்ட்ரியல் மாவட்டங்கள் எதுவும் கிடையாது. சென்னை ஒரு மிகப்பெரிய தொழிலாளர் பகுதியாக இருக்கிறது. கோவை நகரம் தொழிற்சாலை பகுதியாக இருக்கிறது. ஆனால் தென் மாவட்டங்களுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா இது தொழிற்சாலை பிரிந்த பகுதிகள் கிடையாது. இன்றைக்கும் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய பகுதி. காவிரி படுகை எப்படியோ திருச்சிக்கு அந்த பக்கம் நீங்க தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை அது சோறு போடக்கூடிய பகுதி. மதுரைக்கு இந்த பக்கம் சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, நெல்லை, தூத்துக்குடி வரை நாம் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய பகுதி. அதுல பாதி வானபாக்கம், ஆத்து பாசனம்னா பெரியாத்து பாசனம், தாமிரபரணி, இந்த ரெண்டை தவிர ஓடக்கூடிய ஆறுகள் என்பது தென் மாவட்டங்களில் கிடையாது. எப்ப மழை பெய்யும் கம்மாயில தேக்கி வச்சு விவசாயம் பண்ணலாம் நிலைமையில இருக்கும். ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கை போராட்டமாக இருக்கு. விவசாயத்தோடு விலைக்காக, வாங்குற உர விலைக்காக, பூச்சி மருந்துக்காக என நாம் போராடி கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு அவங்களுடைய நீதிக்கு அழைக்கலாம். நம்ம நிம்மதியாக வாழ ஆசைப்படுறோம். நம்ம உண்டு, நம்ம வீடு உண்டு, நம்ம பிள்ளைங்க உண்டு, படிக்க வச்சு அதுல வேலைக்கு அனுப்பி இந்த கஷ்டத்தை அவங்க அனுபவிக்க வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்ஜினியர் ஆக்கலாமா, டாக்டர் ஆக்கலாமான்ற கனவு தான் நமக்கு இருக்கு. விவசாயி ஆக்கலாமான்ற கனவு நம்ம விவசாயிக்கு நம்முடைய பிள்ளைய விவசாயி ஆக்கலாமா அப்படின்ற கனவு, நவீன விவசாயத்தை கட்டுப்படுத்தலாமா அப்படிங்கிற கனவு இல்லை. திருநங்கலத்துல நடந்த ஆர்ப்பாட்டத்துல இதே விவசாய போராட்டத்தில் அறிவித்த ஆர்ப்பாட்டத்துல தோழர் கண்ணாளன் தலைமையில கலந்துருக்கேன். 3 நாளைக்கு முன்னாடி ஒத்தக்கடையில அங்க மோடி, அதானி, அம்பானி கொடும்பாடு இருக்கு. நீங்க கவனிச்சு பாருங்க. பொதுவா அரசியல் போராட்டங்கள் தான் கொடும்பான்மை செய்யக்கூடிய அரசு, பிரதமர் இது மாதிரி ஆட்கள் மட்டுமே இருப்பது என்பதுதான் அரசியல் அமைப்புடைய வழக்கமா இருக்கு. உங்களுக்கு தெரியும், நிறைய பிரதமராக இருந்தவருடைய கொடும்பாவையில் இருக்கிறது நம்முடைய. அவங்க 2 மாசத்துக்கு முன்னாடி பஞ்சாப்ல இருந்துட்டாங்க. ராமலீலா நடத்தும்போது மிகப்பெரிய பொம்மை, மோடி பொம்மையை வச்சு அதானி அம்பானி படத்தை வச்சு அவங்க பஞ்சாப்ல இருக்காங்க. அதை இன்னைக்கு இந்தியா முழுக்க அறிவிச்சிருக்காங்க. நீங்க மோடி, அதானி, அம்பானி. அதானி அம்பானினா அவன் தான் மிகப்பெரிய கார்பரேட் முதலாளிகள். நீங்க ஒரு காலத்துல நாங்க கம்யூனிஸ்டுகள் வளர்ந்த பொழுது நாங்க தொடக்க பேசுவோம், டாக்டா பிர்லான்னு பேசுவோம். டாக்டா பிர்லா தான் நாங்க பேசி கேட்டுருக்காங்க. எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்க, வந்துட்டாங்கப்பா இவங்க டாக்டா பிர்லாவை பேசுறதுக்கு வந்துட்டாங்க பண்ணுவாங்க. ஆனால் மோடி வந்த பிறகு அவன் தன் பக்கத்தில் வச்சுட்டு வளர்த்த கோழி எப்படி குஞ்ச வச்சு வளர்க்கணும், அது போல அதானி அம்பானி பக்கத்துல மோடியும் அமித்ஷாவும் இருக்கான். அமித்ஷாவுடைய பாக்கெட்ல அதானியும் அம்பானி இருக்கான். மிகப்பெரிய கார்பரேட் முதலாளிகள், உலகம் முழுக்க கம்பெனிகளை வாங்குறான். அந்த கார்பரேட் முதலாளிகளையும் சேர்த்து எழுதாங்க. விவசாய போராட்ட குழு அறிவித்தது விவசாயிகளுக்கு தான் தெரியும் யார் எதிரி. ஆட்சிகளை எதிரி மோடி. ஆனால் எங்கள் வயலை, எங்கள் தானியங்களை, எங்கள் வாழ்க்கையை பறிக்கிற பன்னாட்டு முதலாளிகள் அதானியும் அம்பானியும் என சேர்த்து எடுத்து வச்சாங்க. 3 நாளைக்கு முன்னாடி ஒத்தக்கடையில் எடுத்தோம். ஒரு 29 பேர் கைது பண்ணா மண்டபத்தில் வச்சாங்க. சரி, விமானமன பேரவை போறது நடத்தோம். தோழர் மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து தோழர் ரவீந்திரன், கருத்து விவசாயத்தினுடைய மாநில தலைவர் ரவீந்திரன் போராட்டம் நிறைய செய்திகள் சொன்னார். ஏன்னா அவரு இந்த போராட்ட குழுவில் இருக்கிற மாநில போராட்ட குழுவினையும் தோழர் ரவீந்திரன் இருக்கிறாங்க. இந்த மாதிரி செய்திகளை நாம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. இல்லைங்க, நாங்க கிராமத்துக்குள்ளே இருக்கோங்க,
கலைஞர் கொடுத்த டிவி போதுங்க அப்படின்னு சினிமாவையும் சீரியலையும் பார்த்துருக்குங்க. பொம்பளைங்க மட்டும் சீரியல் பார்க்கல, நம்ம பொம்பளைங்களை சொல்லிட்டு நியூஸ் பார்க்குற ஆண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்மி. தினசரி செய்திகள் இன்றைக்கு தினசரி விவசாய போராட்டம் தொலைக்காட்சியில செய்தியாக மாறி இருக்கிறது. தயவு செய்து பாருங்கள். லட்சக்கணக்கான விவசாயி நம்மில் ஒருவர், அவர்களில் நாம் ஒருவனாக இருக்கிறோம். நம்மில் ஒருவனாக இருக்கிற விவசாய வர்க்கம் டெல்லியில போராடி கொண்டிருக்கிறது. அவன் சொல்லிட்டான், நான் அனுமதிச்சாதான் டெல்லிக்குள்ள எவனாவது வர முடியும், நான் அனுமதிச்சாதான் டெல்லியை விட்டு வெளியே போக முடியும். விவசாயிங்க அந்த திராணி தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு வரும். நாராயணசாமி ஆகிய காலத்துல தமிழக விவசாயத்தை வச்சுட்டு அவங்க நடத்துகிற போராட்டம் பீஸ் கட்டிட கையை வச்சதை கையை வெட்டுவேன் அறிவித்த அந்த முழக்கங்களும் அதுல கிட்டத்தட்ட 17-20 பேர் துப்பாக்கி சூட்டின் பலியானார்கள். மேற்கு மாவட்டங்களில் உங்களுக்கு தெரியும். பழைய வரலாறுகள், விவசாய சங்க போராட்ட வரலாறுகள் தமிழ்நாட்டில் ஏராளமாக இருக்கிறது. எல்லாரும் முதலமைச்சர் போய் பார்ப்பாங்க. ஆனா நாராயணசாமி நாயுடு சந்திக்கிறதுக்கு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர் வீட்டுக்கு போனார். போராட்ட நெருக்கடி அந்த காலத்தில் அவரை சந்தித்து பேச வேண்டிய தேவை அன்றைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆருக்கு தேவைப்பட்டது. ஏன்னா விவசாய வர்க்கம் பண்பானம் உள்ளது. தூக்கு கொண்டு செத்தாலும் சாமானிய ஒருத்தர் கை நீட்டி பிச்சை கேட்கிற பழக்கம் பண்பு கிராமப்புறத்தில் இருந்த விவசாயிகளுக்கு கிடையாது. போராட்ட மனோபாவம் கொண்டவர். அவருடைய போராட்டம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. வர்றவங்க கைவிட்டான். கோலத்தில் 100 நாள் வேலை அட்மினிஸ்ட்ரேஷன் கன்சல்ட் பண்ணாங்க, காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எத்தனை ஆல் இந்தியா பந்துல ஒன் ஆஃப் த டிமாண்ட் அது இருக்கு போய் பாருங்க. 100 நாளாவது விவசாய தொழிலாளர்களுக்கு வேலை வேணும்னு ஒரு 20 ஆண்டுகளாக நடந்த அனைத்து அகில இந்திய வேலை நிறுத்தங்களிலும் ஒரு கோரிக்கையாக விவசாய தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. நான் கிட்டத்தட்ட 82 இருந்து காசியில் இறங்கிய அமைப்பில் 20 ஆண்டுகள் அந்த சாது வரம்புல இருந்தது. அதனால இடதுசாரி இயக்க வரலாற்றுல சிபிஐ, சிபிஎம் இந்த 2 அமைப்புகளும் இன்றைக்கு அவர்களோடு கரம் கோர்த்திருக்கக்கூடிய எம்எல் அமைப்புகளும் பிற அமைப்புகளும் சாதிக்க தொடங்கி இருக்கிறார்கள். சொன்ன மாதிரி